அப்போ தான் அவரால் ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு காரியத்தை வந்து பண்ண முடியும். நடிப்புத்துறைக்கு ரொம்ப தேவை. ஏன்னா ஒரு கதாபாத்திரமாக மாறி ஒரு விஷயத்தை சிருஷ்டிக்கிறார், படைக்கிறார் ஒரு மனிதர். இயக்குனர் சொல்லிக் கொடுத்தா கூட ஒரு நடிகர் தான் அதை வந்து தனக்குள்ளே ஆவகப்படுத்திக்கிறார். அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு வந்து இது பண்ணேன் கிளாஸஸில். இது ரொம்ப முக்கியமான அந்த பயிற்சி. இந்த 3 பயிற்சியும் எனக்கு முக்கியமான பயிற்சி. சும்மா 5 நிமிஷம் பண்ணி பாருங்கள். இன்னையிலேருந்தே ஆரம்பிச்சிருங்க. நல்லா தூக்கம் வரும், கொஞ்சம் நல்லா இருக்கும், மைண்ட் ரிலீஃபாக இருக்கும். ஆக்டராக இருக்கக்கூடிய முதல் தகுதியை உற்சாகமாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும். காற்று மாதிரி. காற்று எங்கேயாவது அடைப்படுதா? நீங்கள் அடைக்க முடியுமா காற்றை? ஒரு காற்றை உங்களால் அடைக்க முடியுமா? ஒரு வெளிச்சத்தை கூட நீங்கள் அடைச்சிடலாம், ஜன்னலை க்ளோஸ் பண்ணி போர்வை போட்டு போனாலும் காற்றை உங்களால் எதுவும் பண்ணவே முடியாது. நடிகன் வந்து காற்று போன்றவன். இயலிசை நாடகம் கூட காற்று தான், காற்றை போன்றது. அதனால தான் அதை வந்து வசப்படுத்துது எல்லாத்தையும். எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிடுதுல்ல. ரேடியோ பெட்டியாக போயிருக்கு, டிவி பெட்டியாக போயிருக்கு, இப்போ வந்து நெட்டாக உள்ளே போயிருக்கு, ஃபோனாக வந்துருச்சு. இப்போ எல்லாமே காற்றோடைய இதுதான், மேஜிக் தான். ஆழ்ந்து உள்ளே கவனிச்சுன்னா எல்லாமே காற்று தான், வெறும் காற்று. அதான் இசைஞானி ஒரு அழகாக ஒரு இது போட்டார், ஹவு டு நேம் இட்னு ஒரு இது, நத்திங் பட் விண்ட். ஒன்றும் இல்லை, வெறும் காற்று தான் போட்டார். என்ன ஒரு விஷயம் அது. ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்படக்கூடிய விஷயத்த பண்ணியிருக்காரு இசைஞானி. வேறு என்ன ஒன்று சொல்லுங்கள். தமிழ் மண்ணில் பிறந்ததே பெருமையான விஷயம். நான் பெருமையாக நினைக்கிறேன். அதனால் மற்றவங்க எப்படினாலும் தெரியாது. பெருமை